வேடிக்கை என்னன்னா, எங்க கணக்கு டீச்சர் சாந்தகுமாரின்னு பேரு, எனக்கு அசிஸ்டண்ட்டா இருந்தவங்க. அவங்க வந்து ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க சார். காலமும் நேரமும்னு ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோட 20 நாள்ல போடுறாங்க. அதே ரோட 15 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல போடுவாங்க? இதே ஆள் மேற்படி ஆள் எழுதிக்கிறான் சார். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட 15 பேர் எதுக்கு போடணும்னு எழுதிக்கிறான் சார். கீழே எழுதிக்கிறான், இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான். அவங்க அந்த பேப்பரை தூக்கின்னு என்கிட்ட வந்துட்டாங்க சார். நீ செல்லம் கொடுத்தா இந்த பசங்கள்லாம் கெட்டு போச்சு, இப்படி எழுதிக்கிறான் பார். நான் சொன்னேன், நீங்கள் போடுற கணக்கு வேறு, அவன் சமுதாயத்தை கணக்கு பண்ணி எழுதிக்கிறான். எனக்கு என்னமோ உங்கள் ஆன்சரை விட அவன் ஆன்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் எழுதினாக்க நீங்கள் பொறுத்துக்குங்களேன். அடா இதை விட பயங்கரமாக எழுதிக்கிறாமா. காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைங்கன்னு கேட்டிருந்தேன். காந்தியை பற்றி 4 வரி எழுதிட்டு அடுத்த வரி எழுதிக்கிறான். ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதிக்கிறான் சார். அவன் அப்படி தான் சார் இருப்பான். பையன்னா குழந்தைத்தனம் இருக்கும், வேடிக்கை இருக்கும், விளையாட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை நாம் தான் பெருந்தன்மையோடு ரசனையோடு ஏற்றுக்கணும். அந்த ரசனையோடு ஏற்று அந்த குறும்புத்தனத்தை ரசித்து அவனை நீங்கள் நெறிப்படுத்தினீங்கன்னு வச்சுங்க, அவன் தான் சார் பின்னாடி பெரிய ஆளாக வருவான், பெரிய அறிஞனாக